அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம சிவபுராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். அதனால நம்ம மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த திருவாசகத்துல நமச்சிவாய பதிகத்தை எல்லாருமே ஒரு தேசிய பாடல்கள் மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. ஆனா அதனுடைய பொருள் என்ன, அது நம்ம எதற்காக பாடுகிறோம், எதற்காக அதை நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த பொருள்பட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட நம்ம அத அருமையா எளிமையா புரிஞ்சுக்கலாம், நடந்துக்கலாம். அதற்காக நம்ம அதை சிந்திக்கலாம். இப்போ இது 8வது திருமறையில 95 வரிகள் கொண்டது நமச்சிவாய பதிகம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இந்த முதல்ல நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, சிவனுக்கு போற்றி அப்படின்றாரு, சிவனுக்கு வணக்கம். நமச்சிவாய என்பது ஒரு மந்திரம். அது 5 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க, இல்ல பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நமச்சிவாயா என்ற சப்தத்திற்கு என்ன பொருள்னா, சமஸ்கிருத சொல்லுவாங்க நமஷ் பிளஸ் சிவ. இதன் கூட்டு பொருள் தான் நமச்சிவாய மந்திரம். வடமொழியில நமஷ் என்றால் நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன் என்று பொருள். முழு முதல் கடவுளாக வழங்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற அந்த தெய்வத்திற்கு சிவம் என்று பொருள். சிவம் என்றால் மங்களம், நன்மை என்று பொருள் சொல்லலாம். அந்த பரம்பொருளுக்கு சிவன் என்று பெயர். அந்த பரம்பொருளை நமஸ்காரம் செய்கிறேன், எடுப்பிலே அவர் சொல்றாரு நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிவம் என்ற சிவக சமஸ்கிருதத்துல நம சிவக என்று சேரும் பொழுது சிவாய என்று மாறு வருகிறது. இதை தமிழில் சொல்லி பார்த்தோமானா நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நாதந்தாள் வாழ்க, நாதனாக இருக்கக்கூடியவன், எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், எனக்கு மட்டும் அல்ல இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நாதன் தாளை வணங்குகிறேன். நாதனுக்கு பலவித விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. நாதன் என்றால் வேறு விதமாக கூறினால் மறைமலை அடிகள் கூறுகிறார், இந்த பிரபஞ்சம் தோன்றியது எதிலிருந்து தோன்றியது? நாதத்தில் இருந்து தோன்றியது. அனைத்திற்கும் ஆதியாக விளங்கக்கூடிய நாதனுக்கு என்று நாதந்தாள் வாழ்க அப்படி மாணிக்க வாசகர் பெருமான் சொல்றார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அறிஞர்களின் விளக்கங்கள் நாதம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாம் உருவாகுவதற்கு நாதம்தான் காரணம். நடராஜ பெருமான் கூட சிலையில ஒரு கரத்துல உடுக்கை டமரு வைத்திருப்பார். அப்படி என்றால் அந்த நாதத்தின் வழியாக தோன்றியது என்று சிம்பாலிக்கா நமக்கு காட்டுறதுக்காக தான் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இமை பொழுதின் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த அருமையான வரி. சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா காலத்தை கணக்கு வச்சு சொல்வோம், கால கணக்கு வச்சு சொல்வார்கள் என்றால் அது குறுக்கி சொல்ல முடியுமா? உதாரணமாக இடத்திற்கு சொல்வதானால் காற்று கூட புகாத இடம்னு சொல்லுவோம். மொத்தம் 2 தான், டைம் அண்ட் ஸ்பேஸ். டைம்னா ஒரு ஜனம் கூட உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜனம்னு சொன்னா அதை விட மிக குறுகியது கண் இமைக்கின்ற நேரம். நொடி கூட இல்ல, கண் இமைக்கின்ற நேரம் கூட என்னுடன் பிரியாமல் என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறான், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இதுல ஒரு விளக்கம் இங்க பார்க்கலாம். அதாவது நமச்சிவாயவை 5ஆக பிரிக்கலாம். நா என்றால் நடப்பு, மா என்றால் மறைப்பு, சி என்றால் சிறப்பு, வா அதாவது குரில் வா, வா என்றால் வனப்பு, யா என்றால் யாப்பு. இப்ப இந்த நமச்சிவாயத்துக்கு நடப்புன்னு சொல்றோம் இல்லையா? நா என்றால் நடப்பு. இந்த உலகத்துல உயிர்கள் பிறந்து அந்த பிறப்பின் மூலமாக வாழ்ந்து நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு நடப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்று நான் என்ன செய்ய போகிறேன் என்று இந்த உயிர்கள் கூறுகின்றனவே. உதாரணமாக ஒருவன் ஒரு
கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியும் இது எதுவுமே நிலையானது கிடையாது. ஆனா நான் வாங்க போறேன், நான் ஒரு பொருள் என்னுடைய காசை போட்டு நான் வாங்க போறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு மாயை மேல இருக்கு. நாம் தினந்தோறும் செய்கின்ற செயலுக்கு மாயை, அதைதான் மறைப்பு. ஃபர்ஸ்ட் நடப்புன்னு பார்த்தோம், அடுத்து மறைப்பு. இந்த நடத்துவதற்கான மறைப்பு, இப்படி மாயை என்ற திரைக்கு நமக்கு எப்படி வந்தது? அதை கொடுத்தவன் பரம்பொருள். அவன்தான் மாயை என்ற திரையோடு அனுப்பி இருக்கிறான். அந்த பரம்பொருளுக்கு தமிழில் அற்புதமான பெயர் சிறப்பு. செம்பொருள் என்பதன் சிறப்பு. பழைய தமிழ் இலக்கியத்துல சிறப்பு என்ற சொல் தொல்காப்பியர் இறைவனுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்தது வனப்பு. உயிர்களுக்கும் பரம்பொருளுக்கும் ஒரு தொடர்பு, ரிலேஷன்ஷிப், அதற்கு வனப்பு. வனப்புக்கு அழகு என்று அர்த்தம். இந்த உயிர்களின் மீது இறைவனுக்கு அவ்வளவு பிரியமா. ஆன்மா இல்லாமல் உடல் உயிர் வாழ முடியாது. அந்த சிறப்பும் வனப்பும் சேர்ந்து நம சிவ. அடுத்து யாப்பு. யாப்பு என்றால் கட்டுதல். இந்த ஜீவன்ல உயிராக இறைவன் கட்டுவிக்கிறான். இப்படி என் இறைவன் எங்கு இருக்கிறான்? என் நெஞ்சத்துக்குள்ளே இமை பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவன், அந்த இறைவன் என் நெஞ்சில் வர முயற்சி செய்யவில்லை, ஆனால் அவன் இதயம் என்ற தாமரையில் இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்றான் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். அடுத்தது கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் அப்படின்னா மாணிக்கவாசகர் பெருமானுடைய வரலாற்றை நம்ம முதலியே பார்த்தோம். அந்த வரலாற்றுல திருப்பெருந்துறைய சொல்றாரு. அந்த திருப்பெருந்துறைய சொல்றதுதான் இங்க கோகழி ஆண்ட. திருப்பெருந்துறைக்கு இன்னொரு பெயரு கோகழி ஆண்ட. கோ என்றால் அரசன், பெரிய அரசன், தலைவன் அப்படின்னு பொருள். கழி என்றால் துறை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, படித்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த படி, அந்த துறை, அந்த ஒரு தண்ணி இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு துறை இருக்கும். துறை இருந்தாதான் அந்த படி மேல நம்ம உட்கார முடியும் இல்லையா, அந்த துறை. அததான் இங்க சொல்றாரு. பெருந்துறைக்கு தமிழ் பெயர். எனக்கு பெருந்துறையில் குருவாக காட்சி கொடுத்தாரே, என்னை ஆட்கொண்டாரே. என்னை ஆட்கொண்ட குரு யாருன்னு கேட்டனா மணி. அந்த மணினா தலைமை பண்பு. நவரத்தினங்களுக்கே தலைமை பண்பு உயர்ந்தது மாணிக்கம். குருவிலே தலைவர், இறைவனே எனக்கு குருவாக வந்தாரே அப்படின்னு அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் என்றால் கோட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது இந்த கண்ணுக்கு புலப்படாத இறைவனை அடைவதற்கு செய்யக்கூடிய வழிமுறைக்கு ஆகமம் என்று பெயர், கோட் ஆஃப் கான்டாக்ட் என்று பெயர். இந்த எல்லையற்ற பரம்பொருளை கண்ணுக்கு புலப்படாத, எங்கும் நிக்கமர மறைந்திருக்கும் குரு நான் வரப்போகிறேன் என்று, அதாவது குருவுக்கு தெரியுமா நான் வரப்போறேன், திருப்பெருந்துறைக்கு வரப்போறேன் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். தெரிந்து கொண்டு திருப்பெருந்துறையில் நின்று அன்னிப்பான். அன்னிப்பான் அணுக்கமாக, அன்னிப்பான் தாழ்வாழ்க, அணுகுதல் என்று பெயர். ஆகமம் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. கண்களுக்கு புலப்படாத எல்லையற்ற பரம்பொருளுக்கு இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காத பரம்பொருளை, எல்லையற்றவனை நான் சென்று காண முடியாது. ஆனால் தான் என் பக்கத்தில் குருத்த மறுத்தடியில் ஆண்டு கொண்டவனை அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றார். அடுத்து ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதாவது ஒற்றையாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் அநேகமாக மாறி நிற்கிறது. பலவிதமான வடிவங்களில் பலவிதமான நிலைகளில் நிற்கிறதே, அதுதான் ஏகன் அநேகன். சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதி அப்படி என்றால் இறைவன், பசு என்றால் ஜீவன், பாசம் என்றால் கயிறு. பற்று அறுக்க
கயிறு வெட்டினால் பதியை அடையலாம். இந்த பாசம் அப்படின்றது, பாசம்னாவே கயிறு தானா. பாசம் என்றாலே கயிறு, கயிறு வேற, பாசம் பாசம் சொன்னாலே கயிறு அப்படின்றதுதான் அர்த்தம். யம தர்மராஜன் வந்து பாச கயிறு போட்டு வந்தாரு அப்படி சொல்றாங்களே, பாசமும் கயிறும் ஒரே மீனிங் தான். அத வந்து இங்க சொல்றாங்க, அந்த பற்று அறுக்கக்கூடிய கயிறை வெட்டினால் பதியை அடையலாம், இறைவனை அடையலாம். இங்க இறைவன் எத்தனை வாழ்க சொல்றாருன்னா 6 முறை வந்திருக்கிறது. எதற்காக என்று சிந்தித்தால், இந்த சிவபுராணத்தின் இறுதியில் சொல்வாரு, பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுராணத்திற்குள். அப்படி என்றால் இறைவனை உணர்ந்து எங்கே செல்வார்கள்? ஒரு ஆத்மா கடைசியில 3 ஜாடிகளான சரீர மாயையை விட்டு வெளியேறும் பொழுதுதான் அது தன் தனித்தன்மையை இழக்காமலேயே பரம்பொருளுடன் இணைகிறது. அப்ப அதற்கு முன் நம்மிடம் உள்ள தீமையை, அகப்பகைவர்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பகைவர்களை அகற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே 6 முறை வாழ்க என்றார். வாழ்க என்றால் மங்கள சொல். நம்மிடம் இருக்கும் தீமை நன்மை முழுகடிக்கை செய்யும். ஒரு கப்பல் இருக்கு, அது அடியில ஓட்டை இருக்கு, அது அடைப்படாமல் வாழ்க, நல்லபடியா கப்பல் செல்லட்டும் அப்படின்னு சொன்னா அது போகுமா? அது போலதான் இறைவனிட செல்ல வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள தீமைகளை அகற்ற வேண்டும் சொல்றார். அந்த 6 விதமான அரிஷத் வர்க்கம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காம, குரோத, மோக, லோப, மதம், ஆச்சரியம்னு தெரியும். அப்ப இந்த முதல்ல எடுத்த உடனே காமம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த காமம் அப்படின்ற விஷயத்துக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 வித சரீரங்கள் ஒன்றுபட சேர்த்து ஒட்டுவிக்கும் சக்தி ஆசைதான் சொல்றாங்க. 3 வித சரீரங்களையும் ஒன்றுபட சேர்த்து ஒட்ட வைக்கக்கூடிய சக்தி ஆசைக்கு தான் இருக்கு. பூர்த்தி செய்யப்படாத இச்சைகளின் சக்தியே மனிதன் அடிமைதனத்திற்கு செல்லலாம், ஆணிவேராக இருக்கிறது அப்படின்றாங்க. அதனாலதான் இச்சையை, காமத்தை, ஆசைகளை ஒடுக்க வேண்டும், அத அப்படி சொல்றாங்க. அடுத்து கோபத்துக்கு சொல்லும் பொழுது, கோபம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றாங்க. ராவணன் அவனுடைய மகன் இறந்து போயிடுறான். அத வந்து ஒருத்த வந்து சொல்றான் ராவணன் கிட்ட, உன் மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனையே வெட்டி தள்ளிட்டானா. அப்பேற்பட்ட கோபம் இருக்கிறோம். இந்த அரிஷத் வர்க்கத்துக்கு ஒன்னோடு ஒண்ணு லிங்க் இருக்கு, இன்டர்லிங்க் இருக்கு. ஒண்ணு இருந்தா ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோபம் வந்து அவனுக்கு மதமாவே வந்து ஆகி போச்சு. அத மாதிரி சொல்றாங்க. அப்ப அப்பேற்பட்ட கோபத்தை நாம் மேனேஜ் பண்ண கத்துக்கணும். அப்படி எப்படின்னா, புத்த சூத்திரம் இருக்கிறது, உள்வாங்காதே, எதிர்வினை புரியாதே. இதை கட்டுப்படுத்துவதற்கல்ல, எப்படி தடுப்பது என்பதுதான். இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அதை மேனேஜ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த அரிஷத் வர்க்கம் இதெல்லாம் இல்லாமல் அன்புடன் வணங்குகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். பக்தியில கூட சுயநலம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இங்க மாணிக்கவாசகர் பெருமான். எப்படின்னா, நான் சிறந்த பக்தி செஞ்சேன், அதற்காக இறைவன் எனக்கு காட்சி கொடுத்தான் என்றால் அடுத்தவருக்கு அப்ப என்னுடைய சிறந்த பக்தி இல்லையா? அப்ப அவர் மட்டும்தான் சிறந்த பக்தி கொடுத்தாரா? அதே கடையில தான் நானும் பூ வாங்கினேன், அதே கடையில தான் நான் எல்லாமே வாங்கினேன், அவர் செஞ்ச மாதிரியே தான் நானும் செஞ்சேன், ஆனா அவருக்கு காட்சி கொடுத்தாரே, எனக்கு காட்சி கொடுக்கலையே அப்படின்னு சொன்னா இங்க வந்து பொறாமை வந்துருமா. அதனால பக்தியில கூட சுயநலம் இருக்கக்கூடாது. இறைவன் எனக்காக இல்ல, எல்லாருக்காகவும் தான் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. சுயநலம் இல்லாமல் அன்புடன் இறைவனை நெருங்குகிறார். அடுத்து, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகத்தை கட்டுப்படுத்துவது, வேகம் என்றால் மன ஓட்டத்தை சொல்றாங்க. இந்த லௌகீக விஷயத்தில் நம்முடைய மனம் வேகத்தை குறைத்து கொள்வது என்று பொருள். வேகம் கெடுத்து ஆண்ட ஒரு அரசன் பிரஜையின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவனுடைய நியதி, அவனுடைய வேலை. வேந்தன் என்றால் தலைவன், அனைத்துக்குமான பரம்பொருள், அவன் அடி வெல்க அப்படின்னு சொல்றார். பிறப்பருக்கும் பிஞ்சகன்கண் பேய்கழல்கள் வெல்க. அடுத்து, பிறப்பருக்கும் பிஞ்சகன்கண் பேய்கழல்கள் வெல்க. பிஞ்சகன் என்றால் ஜடாமுடி தாங்கியவர் என்று அர்த்தம்.
பிறப்பறுக்கும். இறப்பு இருந்தால் பிறப்பு இருக்கும். அப்படி பிறப்பை அறுக்கக்கூடிய இறைவனின் மென்மையான தாழ் வணக்கம். பக்குவப்பட்ட உயிர்களின் பிறவியை அறுத்து இறைவனின் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. புறத்தாருக்கு சேயோன்கண் பூங்கழல்கள் வெல்க. இறைவனை நினைந்து நினைந்து மனம் ஒரு அடி நகர்ந்து போகும் பொழுது, ஒரு அடி நகர்ந்தாவே போதும், இறைவன் 9 அடி நம் அருகில் வருவாராம். சேயோன் என்றால் தூரத்தில் என்று பொருள். எட்டாதவனின் மலர் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம். அடுத்து சொல்றார், கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. 2 கைகளையும் ஒன்றா இணைத்து நாம் நெஞ்சு பகுதிக்கு வச்சனா அது ஒரு முத்திரை. அந்த 2 கைகளையும் ஒன்றா கூப்பும் பொழுது நம்முடைய மனம் ஒருமைப்படும். அந்த ஒருமைப்பட்ட மனம் ஆன்மாவை சிந்திக்கும், ஆன்மாவிடம் நம்முடைய இணக்கம் செய்துவிடும். அப்படி அந்த தாமரை போன்ற கரங்களை குவிக்கும் பொழுது உள்ளிருக்கும் தாமரை விரியும் என்று பொருள். அப்படி உள்ளிருக்கும் இறைவனுக்கு வணக்கம். சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரம் என்றால் தலை. தலை கீழே குனியும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கும் அக்னி மேலே உயர்கிறது. இறைவன் மேலே சகசிரஹாரத்தில் மேலே ஓங்கி இருப்பான். அந்த இறைவனுக்கு வணக்கம். இன்னொன்றாக ஒரு விஷயம் இங்க கூறப்படுகிறது. இந்த சிரம் கீழே குனிந்து இறைவனை வணங்கும் பொழுது அவனுடைய ஐடென்டிக்கான பேசிக்காக இருந்து ஆரம்பிக்கிறது. நான் என்ற அடையாளம் மறைக்கப்படுகிறது, மறையப்படுகிறது. அப்போது இறைவன் அவன் அருகில் ஸ்பெஷல் ஐடென்டிட்டி கொடுக்குறானா. எத்தனை வெல்க நம்ம சொன்னோம்? 5. இந்த 6 தீமை குணங்களை அகற்ற வேண்டும். 5 புலன்கள் ஞானேந்திரங்கள் ஒடுங்க வேண்டும். பலமே பலவீனம். நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியதே அறியாமையையும் கொடுக்கிறது. எனவே மனதை அடக்கி 5 புலன்களும் கட்டுப்படும். எடுத்த எடுப்பிலேயே இப்படி வாழ்க்கை, எப்படியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று மட்டும் கூறாமல் எப்படி கடைசியில் இறைவனை அடைய வேண்டும் என்றும் கூறிவிட்டார் மாணிக்கவாசக பெருமான். இப்படி நான் என்ற அகந்தை அழிந்த பின் அவர் கூறுகிறார், போற்றி போற்றி தலைவனுக்கு இறைவனுக்கு போற்றி. என் தந்தை இப்பொழுதுதான் கூறுகிறார், என்னுடைய தந்தை இறைவனை அன்பு செலுத்தும் பொழுது அவன் நமக்கு அப்பனாகவும் அம்மையாகவும் என்பதால் தான் இங்கே என் தந்தைக்கு போற்றி, ஒளி வடிவான இறைவனுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றார். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. மாணிக்கவாசகர் வரலாற்றில் அவர் குருவுக்கு ஏங்கி நின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த குரு எனக்கு வழிகாட்ட மாட்டாரா? என்னுடைய ஆன்மாவுக்கு இறைவனை அடைய வழிகாட்ட மாட்டாரா என்று ஏங்கிய மணிவாசகருக்கு குருத்த மரத்தடியில் பரம்பொருளாக குருவாகவே எனக்காக என்பது ஏன் அப்படி சொல்றாரு? எனக்காக அப்படின்னு ஏன் சொல்றாரு? எவ்வளவு பெரிய பரம்பொருள் அவர். இந்த மனித உடல் எடுத்து நானும் இங்கு ஒரு சிறு துளி, இந்த பிரபஞ்சத்துல நான் ஒரு சிறு துளி. ஆனா அந்த பரம்பொருள் எனக்கு தந்தையாக வந்தாரே, என்னுடைய ஆன்மாவிற்கு வழிகாட்ட வந்த அந்த ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த தேசன் அப்படின்னா நிறைய புத்தகத்துல நேசன் கொடுத்திருக்காங்க. நேசன் அப்படின்னா இந்த நாட்டை குறிப்பிடுகிறது. இயற்கையாகவே மகான்கள் ஒரு பாடலை முன்கூட்டியே யோசிச்சு வச்சு எழுதுறது கிடையாது. அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு எதுகை மோனையோட வருமா. அதனால்தான் முதல்ல அவர் தேசன் சொல்லிட்டாரு, அடுத்தது நேயத்தைன்னு சொல்லிட்டாரு. இங்க எல்லாமே எதுகை மோனையோட தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல தேசன் அடி போற்றி. இது எல்லாம் யாருக்கு தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மூல முதல் ஆன சிவன். சிவன் என்றால் பரம்பொருள். அவர்தான் என் தந்தை, ஒளி பொருந்தியவர். அவர்தான் எல்லாவாகமும் இருக்கின்றார். ஒரு குடத்துக்குள்ள கொண்டு அடைக்க முடியாது. அதனால சிவன் சேவடி போற்றி
அடுத்து நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அவர் நினைந்து நினைந்து உருக்கி பார்க்கிறார். நிமலன் என்றால் களங்கம் இல்லாதவன் என்று அர்த்தம். குற்றமே இல்லாதவன் ஆன எனக்காக ஒரு வடிவம் தாங்கி வந்து உட்கார்ந்தாரே பரம்பொருள் என்றால் என்ன? உருவம் இல்லாதவன், எல்லைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவன். அப்படி பரம்பொருள் எனக்காக அந்த அன்பு நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி. என் மீது வைத்த நேசம்தான் அவருக்கு ஒன்றும் பண்ணல. எனக்காக அவர் தன்னை சுருக்கி கொண்டார். நாம் அப்படி பண்ண முடியுமா? நம்ம பண்ணுவோமா? நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அவ்வளவும் அன்பு, கருணை. இறைவன் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாயை எல்லாமே மாயை. இந்த மாயை சுத்தி இருக்கக்கூடிய மாயை, பார்த்து அதனாலேயே கொள்ளக்கூடிய பிறப்பு இந்த மாய பிறப்பு. எப்படி போகணும்னு பார்த்தேன்னா அவரால் போகும், இறைவனால் போகும். இந்த பிறப்பு இறப்பு சூழல் அறுபட வேண்டும் என்றால் இறைவனை உள்ளத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும், புடிச்சுக்கணும் கெட்டிமா, அவனையே நினைந்து இருக்க வேண்டும். அடுத்து சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. அவரால் திருப்பெருந்துரையை மறக்கவே முடியல, திரும்ப திரும்ப பதிவு பண்ணுகிறார். சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அதாவது மலை மலை அப்படின்னாவே பெரிய மலை பார்த்தனாக்கா ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். மலையை பார்த்தனா நமக்கு வந்து தெவிட்டாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி ஆறாத இன்பம், முதல்ல மாயை சொன்னாரு, இந்த இடத்துல ஆறாத இன்பம் அருளு மலை. மலையில கையால பிடிக்க முடியுமா? கட்டி அணைக்க முடியுமா? இவர் சொல்றாரு, ஒரு கைப்பிடியில் அன்பு என்னும் பிடியில் அகப்படும் மலை ஆறாத இன்பம் அருளும் மலை. இந்த மலை மகிழ்ச்சியை தரும் என்பது மட்டுமல்ல, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்றாரு. இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் மாஸ்டர். நன்றி மாஸ்டர்ஸ்.